வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, பரந்தூர் மக்களை பனையூருக்கு அழைத்த விஜய் 2 முறை மிஸ் ஆன சந்திப்பு. விஜய் நேரில் வரல, காரணம் என்ன? இணையதளத்தில் வெளியான செய்தி. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். பரந்தூரில் போராட்டத்தில் ஈடுபட்ட வந்தவர்களை தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் 2 முறை பனையூரில் சந்திக்க அழைத்தாங்க. அந்த சந்திப்பு 2 முறை மிஸ் ஆன நிலையில் இந்த முறை பரந்தூர் மக்களை நேரடியாக சந்திக்க வருகிறார் என தெரிகிறது. பரந்தூரில் புதிய விமான நிலையம் அமைப்பதை எதிர்த்து எகனாபுரம் உள்ளிட்ட கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் 910வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. தமிழ்நாட்டின் எதிர்கால வளர்ச்சியை கருத்தில் கொண்டு சென்னையில் 2வது விமான நிலையத்தை பரந்தூரில் அமைக்க திட்டமிட்டுள்ளது. இந்த திட்டத்தை எதிர்த்து 13 கிராம மக்கள்கள் சேர்ந்து மக்கள் போராடிக்கிட்டே வராங்க. இவர்களுடன் தமிழக அரசு சார்பில் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்திய கூட இதுவரை கிடையாது. இதுவரை போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வரல. இதனிடையே பரந்தூர் மக்களுக்கு ஆதரவாக பல்வேறு அரசியல் கட்சிகள் நேரில் சென்று ஆதரவளித்தாங்க. அதனிடையே விக்கிரவாண்டியில் நடந்த தமிழக வெற்றி கழகத்துடைய மாநாட்டில் பரந்தூர் விமான நிலையத்தை திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த நிலையில் பரந்தூர் மக்களை சந்திக்க தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் நேரடியாக களத்தில் இறங்கியிருக்காரு. இதற்காக காவல்துறை தரப்பில் பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்ட நிலையில் விவசாயிகள் மற்றும் போராட்ட குழுவினர் தனியார் திருமண மண்டபத்தில் வைத்து விஜய் சந்திக்க உள்ளதாக தெரிய வந்துள்ளது. இது குறித்து பரந்தூரில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருபவர்கள் பேசும்போது, இன்றுடன் 910வது நாளாக பரந்தூரில் போராட்டம் நடந்து வருகிறது. இதுவரை திருமாவளவன், அன்புமணி, பிரேமலதா, விஜயகாந்த், சீமான், வேல்முருகன், சிபிஐ, சிபிஎம் என்ற பல்வேறு கட்சிகள் அமைப்பும் எங்களை சந்தித்து பேசியிருக்காங்க. எங்களுக்கு எந்த பின்புலம் கிடையாது, எங்களை யாரும் இயக்க கிடையாது. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் சந்தித்து மக்கள் இயக்கம் மூலமாக தொடர்பு கொண்டாங்க. அந்த சந்திப்பு சிறிது நாட்கள் தள்ளி போனது. ஒரு மாதத்திற்கு முன்பாக விஜய் சந்தித்து எங்களுக்கு அழைப்பு வந்தது. ஆனால் எங்களது பனையூர் சென்ற விஜய் சந்திக்க முடியலை. 2 முறை எங்களால் தள்ளி போனது. இதனால் விஜய் நேரில் சந்தித்து களத்தில் சந்திப்பதாக தெரிவிக்கப்பட்டாங்க. அதற்கான பணிகள் நாங்கள் செய்தோம். தமிழக வெற்றி கழக தரப்பிலிருந்து எகனாபுரத்தில் மக்களை சந்தித்த கடிதம் அளிக்கப்பட்டது. ஆனால் பாதுகாப்பு கருதி வீனஸ் திருமண மண்டபத்தில் சந்திக்க அனுமதி அளிக்கப்படலை. இதனை நாங்களும் கட்சியும் ஏற்றுக்கொள்ள முடியலை. ஆனால் காவல்துறையினர் விஜய்க்கு அனுமதி வழங்கலை. விஜய் வருவதால் அனைவரும் பார்வையும் பரந்தூர் பக்கம் திரும்பி உள்ளது என்று தெரிவித்திருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செய்தி தான் சோசியல் மீடியாவில் அதிகமாக வைரல் ஆகிட்டு வருது. இதை பற்றி நீங்கள் என்ன எனக்கு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி, வணக்கம்.